விசிகாவினுடைய ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் வந்து அதனுடைய தலைவர் திருமாவர்கள் வந்து பேசும்பொழுது திமுக கூட்டணி நம்பியே வந்து விசிகா இருக்கிறதாக சிலர் சித்தரிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். திமுக கூட்டணியை நம்பி விசிகா இருக்கு அப்படின்றத வந்து அந்த விஷயத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்க வேண்டிய அல்லது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய தேவை திருமாவர்களுக்கு ஏன் வந்தது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்த அடையாளங்களோடு தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு பெரிய பேரியக்கம். முகநூல் நேரலை வாயிலாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு அவ்வப்போது நிறைய வழிகாட்டுதல் வழங்குவார். அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, கட்சி வேலை திட்டங்கள் சார்ந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவார். தேர்தல் நெருங்குகிறது, கூட்டணி பேச்சுவார்த்தை ஆங்காங்கே நடைபெறுகிறது. பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. யார் எஞ்சியிருக்கக்கூடிய சில கட்சிகள் யாரோடு போவார்கள் அப்படின்ற ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ரொம்ப உறுதியாக ஒரு பலத்தோடு கடந்த 3 தேர்தலையும் வந்து வெற்றியை உறுதி செஞ்ச ஒரு கூட்டணி. இந்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவ்வளவு வலிமையாக இயங்குவதற்கு விசிகா ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது.